நல்ல கூட்டம். வாயில அடக்கி வந்தங்க மென்னிட்டு பாரு. அங்க கிடந்து வரையா பாருங்க வந்த உடனே வர உட்காரா இங்க வர வர்றாங்க ஒரு வருஷம் அஜி அப்பா நாங்க தலைவரை உட்காருங்க. இல்ல அங்க நின்று பார்த்தாங்க சரியா தெரியல முன்னால போயிரும் வந்துட்டாங்க.
இருக்கானே ஆளு. அவவே வேலைன்னா அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லு. என்ன பண்ண சொல்றேன். ஒரு கிழமை கம்பெடுத்து காலை ஒடிச்சு விட்டேன். ஏன் கிழவன் போய் எதுக்கு வம்பிழுத்தனே? அமைதியா கட்டா சொல்லுவேன். சரி மெதுவா பண்ணுங்க, சத்தம் போடாதீங்க. அந்த கிழவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனையே உன்னை அடிக்க? எங்க ஊர்ல நாங்க குடியிருந்தோம். சரி. அங்கே ஒரு பசுமாடு ரொம்ப நாளா செனை பிடிக்காம இருந்துச்சு. அது அடுத்த ஊர்ல போய் செனைக்கு போடலாம்னு சரி போட்டுக்கிட்டு போறேன். என்ன எங்க ஊர்ல காளமாடு இல்லை. அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு கிழவி ஒரு காளை மாட்டை வச்சுக்கிட்டு வர்ற மாட்டுகளை சென்னைக்கு போட்டு வர்ற வருமானத்தை வச்சு பொழைச்சுக்கிட்டு அந்த காளை மாட்டை வச்சு அந்த கிழவனுக்கு பொழைக்கிறாங்க. சரி. நான் போய் பாட்டி மாட்டை அவுத்து விடு, சென்னைக்கு போடணும். சரி அப்படின்னு சொன்னேன். கிழவி சொல்லிச்சு, அட பேராண்டி, நாலஞ்சு மாடு மேல உழுந்து அசந்து படுத்து கிடக்கு. சரி. நாளை பின்ன வராச்சு. இல்லம்மா இப்ப தூரமா இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அது இப்ப எந்திரிக்காதுடா அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை அப்படி கேளு அப்படின்னு. என்னடா ஐடியா இருந்துச்சு? படுத்திருக்கிற மாட்டை வாழை தூக்கிக்கிட்டு அப்படி அடியில தட்டி கொடுத்து சரி எந்திரிச்சிடும். இந்த என்னமோ சொல்றாங்க, இந்த கிளவி போய் வாழை தூக்கிட்டு தட்டி கொடுத்து இல்லையா, மாடு தடா அப்படான்னு இருக்கு. எந்திரிச்சு மாட்டை செனைக்கு போட்டு ஊரு கூட்டி வந்துட்டேன். ஒரு மாசம் பாக்குறேன், செனை பிடிக்கல. காசை கட்டியா கொடுத்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் எடுத்துக்கிட்டு போறேன். அதே கிழவி நான் போற இடத்துல கிழவி இல்லை, கிழமை இருக்கிறேன் நம்ம வீட்டுக்கார. சரி தாத்தா பாட சென்னைக்கு போறேன் அப்படின்னு. போடா நாளை பின்ன வாடா கஷ்டே கிடைக்கு. ஆமா இல்ல தாத்தா நான் சொல்றபடி கேளு. என்னடா அப்படின்னாரு. படுத்திருக்கிற மாட்டை வாழை தூக்கிட்டு அப்படி தட்டி கொடுத்தாத்தான்னு அவ்வளவுதான் சொன்னேன். கம்பெடுத்து என்னைய வெடுத்துட்டான். இருக்குப்பா இருக்கு. நீ தான் இந்த கிளவிட்டு ஐடியா சொன்னியா? ராத்திரி பூரா என்னைய தூங்க விட மாட்டேன். அந்த மாதிரி அதை வாங்கிட்டான். இங்க வர ஆஹா செப்புச்சாய் செப்புச்சையா கண்ணால் செய்த கற்சிலையோ பொன்னால் செய்த பொற்சிலையோ எப்படி இருக்கிறது நீ பார்க்கும்போது ஆஹா நெஞ்சம் இல்லாம கண்டுபிடிக்கும் போலயே. எப்படி தெரியுமா? அடையிலே சிங்கார உடையிலே சிறு சிறு அடையிலே சிங்கார உடையிலே எகவே தன்னால் மயங்குவே சிங்கார சிலையை பார்த்தால் எல்லா யாரும் உடையிலே யார சிலையை நீ திரும்பி பார்த்தால் போதும் சிவனும் கட்டித்தாயும் அதிபலத்தில் உள்ள மாயம் இரும்பு போல மனதிலும் புகுந்து செய்யும் காயம் இரும்பு போல மனதிலும் புகுந்து செய்யும் நாளும் கறந்து கண்ட இரும்பு கனிய கண்ட புறகு கறந்து கண்ட இரும்பு கனிய கண்ட புறகு இதில் வந்து கண்ணு விழுந்து அருகிலே யாரும் உடனே தன்மை சிலையை திரும்பி பார்த்தால் மாற்றிவிட்டாய் கண்ணே கடவுள்ள வீடு இல்லாமல் எனக்கு ஜாலி எதுவும் அழகிலே யாரும் உடையிலே ஏகவே தன்னால் நீ திரும்பி பார்த்தாலோ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஒன்னே முக்கா போல். அப்ப ஒன்னே முக்கா புல்லா இருக்கா? இல்லம்மா, காலம் மாறிக்கிட்டு வருது. அந்த காலத்தவே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அப்படியா? இந்த பாவட வெள்ள கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்கு. இதோட வந்து கிடக்கு. அந்த காலத்துல மூடி இருந்துச்சு, இந்த காலத்துல திறந்துதான் இருக்கும்.
ரொம்ப தோன்றாதம்மா, வேண்டாம். அதாவது பெண்கள் தான் நாட்டின் கண்கள் இருக்கிறான். ஆமா பெண்கள் ஆமா. அப்பவே கவிதை எழுதி வச்சான். எப்படி? பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ கும்பலைங்க எல்லாத்துக்கும் குங்குமம் இருக்குதா. பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ கும்பலைங்க எல்லாத்துக்கும் குங்குமம் இருக்குதா. கலந்தவே இங்க கட்டணம் பாக்கி நாட்டிலே, எங்கள் காரியில் ஆம்புலவாக்கிற வீட்டிலே அப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வியாபாரம் பார்க்கிறேன். வியாபாரம் என்ன வியாபாரம்? பழ வியாபாரம். பழம் என்ன பழம்? இறந்த பழம். ஓஹோ, சரி, பரவாயில்ல. பழம் சொல்லு பாப்போம். சொல்லவா? ஏரி நன்னாங்கு ஏரி தானா மாமா, இழந்த பழ தோப்பு தானா. அப்படி நானும் பழ வியாபாரம் பார்க்கிறேன். என்ன பழம்? புளியம்பழம். புளியம்பழம். ஆமா. கொட்டை இருக்க பழமா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. ஆமா. அதான் கொட்டை இருக்க பழமா கொட்டை இல்லாத பழமா? உனக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ சைஸ் எல்லாம் வேணாம். புளியம்பழம். புளியம்பழம். இது புளியம்பழம். புளியம்பழம். கொட்டை எடுத்த பழம். இது பாம்பு ஏற்ற பழம். கொட்டை எடுத்த பழம். பழம் ஏற்ற பழம். அழகான சின்ன பழம். அழகிய பறந்த பழம். ஒரு கிலோ புளியம்பழம் ஒத்தனமா, உனக்கு மட்டும் வேணும்னா ஓசியாக தாரமா. கையாரட்டுமா? அப்படி புளியம்பழம். சரி, உனக்கு எந்த ஊரு? என் ஊரு என் ஊரு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. பரவாயில்ல. புதுக்கோட்டை எங்க? புதுக்கோட்டைன்னா புதுக்கோட்டை தெரியாதா? எங்கேன்னு கேக்குறீங்க? சரி சரி, தெரியாம கேட்டேன். ஆமா. ஏன் ஊர் என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊரு? ராமநாடு பக்கத்துல, ராமநாடு பக்கத்துல, கீழக்கரை ஓரத்துல, கீழக்கடை ஓரத்துல. ஏறுவாடி. ஏய், என்னது? என்ன மரியாதை இல்லாம பேசுற ஊர் பொண்ணு? ஏறுவாடிமா. ஊரா? ஏறுவாடியா? உங்க பேரு? என் பேரு இதழனி. இது? இதழனி. என்ன சொல்லுது பாரு. என்ன பேர் சொல்ல? பேர் உன் பேரு? என் பேர் தான் சொன்னேன். இதழனி. இது நீயா? இது நீ இதுல நீ. இதழனி. நல்ல பேர். காமாட்சி, மீனாட்சி, மேரி, இப்படி வச்ச பேரெல்லாம் பார்த்தா என்ன ஒன்றும் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. அதுக்குதான் பேர் வைக்கிறேன். பரவாயில்ல. அவன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையே. ஆகல. இனி உனக்கு பிடிச்சிருக்கா? பொசுக்குன்னு இப்பவே கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதான் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. உன்னை பார்க்கல எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? பூஜை கேட்டு பூவிது நேற்று தாடி பூத்தது. பூத்ததே யாரது பார்த்ததே. பட்டுடுத்தி கல்லூரி கொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகனும் பொன்னழகி பெற வேண்டும். திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். தாண்டி பூத்தது பூத்தது
வாழ்க்கையில் வேண்டும் புறந்தவர் துணையா அப்படியா அதுபோல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன். கடவுள் அருள் வைத்து கல்யாண வாழை கடவுள் வைத்து வைத்த நீரை கல்யாண வாழை எழுதி வைத்தானே தேவன் நன்றி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு கடகதி இன்று நான் ஒரு கதை சொல்வேன். உறங்கிய பெரும் காடு அது நிகழ்ந்த ஒரு ஆலமரம். ஆலமரத்திலே அந்த அற்புத வனத்திலே ஆண்களில் இரண்டும் அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி இரண்டுக்கும் மயக்கும் கடவுள் அமைத்து கல்யாண மாலை. जीवन के संग्रे वर्तगे भगतेंग मांगा मसाला चंदल पल्लक तो हरि बच्चया पलाट पालगमा अड़उल्ला वितु वितगेरे इरेकुम कल्याण मारे
அப்பாவி ஆண்டு தப்பாக நினைத்து எப்போது புரிந்ததம்மா அது எப்போது தெரியது தவளைதான் எப்போது தெரிந்ததம்மா கடவுள் வைத்தானே வந்தது கடவுள் அமைத்து வைத்த எனக்கும் கல்யாணம்